ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வீட்டில் எந்த காயும் இல்லை. சரி, வீட்டில் இருக்கிற இந்த சுண்டல் உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த வெள்ளை மூக்கடலை வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் காலையில். ஸோ அதுலேருந்து கொஞ்சம், அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு இருந்தது, அதையும் போட்டு இப்போ உருளைக்கிழங்கும் வெள்ளை கொண்டக்கடலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்சி இந்த குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பர் சிம்பிளான ஒரு காரக்குழம்பு. இந்த காரக்குழம்புக்கு தொட்டுக்க கூட எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுலேயே சுண்டல் உருளைக்கிழங்கு வச்சு நம்ம சாப்பிட்டுடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான காரக்குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.